இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். டேய் சிவா, யாரா அந்த பொண்ணு? அப்பா, ஜனனிப்பா. மலேசியால இவ்வளவுதான் நான் காதலிச்சேன், இவ்வளவுதான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். She is my wife, பா. Hi uncle, I'm Janani. டேய், அப்ப இது யாரா? யார் இது? நீங்க தான்ப்பா சொல்லணும். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ஜனனி இல்ல, இவதான் ஜனனி. டேய் சலச்சே, என்னடி ஆச்சு உன் பிள்ளைக்கு? தெரியலையேங்க, இப்படிதான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஏதோ தப்பா நடக்குதுங்க. போகும்போதே சகுனம் சரியில்லை, என்னமோ காத்து கருப்பு அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நானும் ஜனனி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்க வா. நீ ஒன்னும் கவலைப்படாத. வான்னு சொல்றேன்ல. சிவா, எனக்கு பயமா இருக்குடா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அப்பா, எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கப்பா. என்னத்தரா சொல்றது? ஏடா, ஊரை கூட்டி கல்யாணத்தை பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சா எவ்வளையோ கூட்டு வந்து நிக்கிற? டேய், என்னதாண்டா ஆச்சு உனக்கு? அப்பா, எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுப்பா. மலேசியா போனது, அங்க ஜனனியை மீட் பண்ணது, நான் ஜனனியை லவ் பண்ணது, நானும் ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா. அம்மா மேல சத்தியமா இவதான்ப்பா என் ஜனனி. அந்த பொண்ணு ஜனனியே இல்லப்பா. அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. சிவா, அந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மறந்துட்டியா நீ? சொல்லு சிவா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சிவா சொல்லு. ஜனனி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எல்லாம் விவரமா சொல்றேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஜனனி ப்ளீஸ், சிவா கொஞ்சம் பொறுமையா இரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். எங்க என்னங்க பண்றது? எனக்கு தலையே சுத்துதுங்க. இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் வயித்தறிச்சல் சும்மா விடுமா? என் பொண்ணு ரம்யாக்கு பண்ண பாவம் தான் இப்படி வாட்டி எடுக்குது. என்ன தவிர இவர் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிருப்பாரு போலயே. அப்பா, அவங்கதான்ப்பா ஜனனி. இந்த பொண்ணு கண்டிப்பா ஜனனியா இருக்க முடியாதுப்பா. பைத்தியக்காரங்க மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. முதல்ல வெளியில அனுப்புங்கப்பா. காவேரி, நீ அமைதியாரு. சிவா, டேய், இவதான் ஜனனினே வச்சுக்கலாம். ஆமா, நீ அழைச்சிட்டு போனீங்க, அந்த பொண்ணு எங்கடா? அவளுக்கு என்னாச்சு? அப்பா, பாதி தூரம் வந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனான்னு எனக்கு தெரியல. சிவா, டேய், நிஜமாவா? திருமணமாகி ஹனிமூனுக்கு வந்த சிவா கடல்ல மூழ்கி செத்து போயிட்டான். சோ இது கொலை இல்ல. கடல் போட்டு தள்ளிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சபாஷ். டேய், கன்ஃபார்மா? மேடம், உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டே வந்தோம். மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தியா? இங்க பார், கொலை பண்றது எனக்கு புதுசு இல்லை. தாலி கட்டின பொண்டாட்டிய என் கையாலேயே கொன்னவண்ணா. அறகுறையா நான் விடவும் மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு.
என்னது இது? இவ என்ன குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அப்படியே குடும்பமே இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மாதான் பார்த்தேன். நாங்களே இப்படிதான் இருக்கோம். மொத்த குடும்பமும் குழப்பத்துல தான் இருக்கும். எனக்கு குழப்பமாவும் இருக்கு, ஷாக்காவும் இருக்கு. ஷாக்கா இருக்காதா? இவங்க ஜனனியா. ஜனனியா? விசாலா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஒண்ணுமே புரியல மேகல. ஜனனியோட ஹனிமூனுக்கு போயிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் ஜனனின்னு சொல்றான். ஜனனியா நீ என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நான் தான் ஜனனி. ஜனனி முருகா, என் மண்டை சூடாகுது. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இங்க யாருமே இல்ல. எனக்கே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு மத்தியில. ஏய், நாங்க சரியில்லைன்னு சொல்றியா? நீ சரியில்லையா? ஏன்பா, நான் தான் ஜனனின்னு ஏதோ ஒரு பொண்ணு சொன்னா அதை நம்பி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா? இவ ஒருத்தன். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொடுமையா இருக்கு. டாக்டர், எனக்கு மெமரி லாஸ் ஆனது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நான் தான் ஜனனின்னு என்னையும் என் ஃபேமிலியும் நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாக்டர். கம்ப்ளீட்டா ஷீ இஸ் அ சீட்டர். அப்படி என்ன சீட் பண்ணிட்டாங்கன்னு கேளுங்க டாக்டர். எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, நானே கேட்குறேன். சொல்லுங்க சிவா, என்ன சீட்டிங் பண்ணாங்க? நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி நம்ப வச்சு தாலி கட்டிக்கிட்டது சீட்டிங் தானே? நீங்க இத்தனை நாள் எங்கம்மா இருந்தீங்க? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இவங்க தான் உண்மையான ஜனனின்னு நான் எப்படி நம்புறது? நீங்க ஏன் டாக்டர் நம்பணும்? எனக்கு அது தெரியும், எனக்கு அது போதும். சிவா, அவங்க ஜனனின்னு நீங்க நம்புனீங்க தானே? நம்பி தானே காதலிச்சிங்க. அப்போ அவங்கள ஜனனின்னு சொன்னீங்க, இப்ப இவங்கள ஜனனின்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? யார் ஜனனி?